இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு மரிசூசை இவர்கள் அடங்கிய குடும்பம் திருக்குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய விழாவை இன்றைக்கு தாயாம் திரு அவையானது கொண்டாடுகிறது. நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்தில் கடவுள் இந்த உலகை படைக்கிறார். உலகில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைக்கிறார். அவ்வாறு அவர் படைத்த பிறகு ஒன்றை குறித்து தான் அவர் சரியல்ல என முடிவு செய்கிறார். எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆகாயத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்குது இல்லையா? நிலாவை பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு, வயல் எல்லாத்தையும் நல்லா இருக்குது. அனைத்தும் நல்லதானே கண்டார். ஆனால் ஒன்றை மட்டுமே பார்க்குறாரு. அது நல்லது இல்லை என்று தன் படைப்பையே தானே விமர்சனம் செய்து கொள்கிறார். அது என்னன்னு சொன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அன்று. அவனுக்கு துணையாக ஒரு துணையாளரை கொடுப்பேன் என்று கடவுள் முடிவு செய்து ஏவாளை என்ன பண்றார்? ஆதாமுக்கு துணையை ஆண்டு கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது. நீங்கள் பல்கி பெருகி இந்த உலகை நிரப்புங்கள்னு ஆசீர்வாதமாக தராது பாருங்க பாப்போம். அப்போ அங்கேயே கணவன் மனைவி குழந்தைகள் சொல்லிட்டு குடும்பத்தை கடவுள் ஆதியிலேயே நிர்மாணித்தார், நிர்ணயம் செய்தார். இப்போ கடவுளுக்கு மிக பிடித்தமான ஒன்று குடும்பம். அந்த குடும்பம் எப்பொழுது இப்போ கணவன் மனைவி பிள்ளை இவங்க வந்து குடும்பம், அது திரு குடும்பம் ஆயிடுமா? குடும்பமான மாறலாம், அது இருக்கலாம். ஒரு அப்பா ஒரு அம்மா பிள்ளைங்க குடும்பமாக மாறலாம். ஆனால் திரு குடும்பமாக மாறுமா? திரு குடும்பமாக மாற என்னென்ன வழிகள்? இதுதான் இன்றைய வாசகங்கள். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சீராக்க ஞானூரிலிருந்து வாசகம் பாருங்க. பிள்ளைகளே என்ன பண்ணுங்க? உங்க தாய் தந்தையருக்கு பணிந்துருங்க. உங்க அப்பாவுக்கு வயசாகி போகும், அப்பாவுக்கு புத்தி மந்தி போகும், அது வயசான இருக்கும். அந்த முதுமையில் என்ன பண்ணாத? உன் தகப்பனை வேணாலும் ஒதுக்கிடாதே. கடவுளுடைய வார்த்தை இது. உன் தாய் இல்லையா, உனக்கு விரலை கொடுத்து நடக்க பழைய கொடுத்த உன் தாய், நீ வளர்ந்த பிறகு அந்த தாயை உதாசீனம் செய்யாதே. பாருங்க பார்ப்போம். உன் தாயையும் தந்தையும் நீ மதித்து நடந்தால் உன்னுடைய நீ பாவமானா கூட அந்த பாவத்துக்கு அந்த புண்ணியம் கழுவாயாக அமையும். வாசகம் பற்றி பாருங்க, தெரியும். தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். பிள்ளைகளுக்கான அறிவுரை பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். கணவனுக்கும் மனைவிக்கும். கணவனே, உன் மனைவியை மதித்து நட, அவளுக்கு மதிப்பு கொடு. பொம்பளை தானே நினைக்காதே, உன்னில் சரிபாதி அவை. அவளை இழிவ நினைக்காதே, அவளுக்கு மதிப்பு கொடு. அவள் என்ன பண்ணு, ஏதோ தப்பு பண்ணலாம், மன்னிச்சிக்கோ, பொறுத்துக்கோ. அது உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு ஏற்படும். அடுத்து மனைவி பாருங்கப்பா. மனைவி, உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நட இல்லையா? அப்போ கணவனும் மனைவியும் இவ்வாறு ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது, ஒரு பிள்ளை இல்லையா தன் தாய் தந்தையை உயிரென மதித்து வயசான காலத்தில் நல்லபடியாக பார்த்துக்கின்ற பொழுது அந்த குடும்பம் திரு குடும்பம். அதற்கு உதாரணமாக நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு குடும்பத்தை திருச்சபை நமக்கு எடுத்து காட்டுது பாருங்க பாப்பா. இன்னைக்கு யோசேப்பு பிள்ளைய கொலை பண்ண தேடுறான். ராஜா பிள்ளைய கூட்டிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ, ஆண்டவருடைய கட்டளை. தூக்கிட்டு ஓடுறார். குடும்பமாக என்ன பண்றாங்க? எகிப்துக்கு ஓடி போறாங்க.
சேசு மரி சூசை. அப்படி என்ன பண்ணுறாரு, அங்கே எகிப்தில் இருக்கிறாங்க. குறித்த காலம் வருகிறது, அங்கே ஆண்டோட செய்தி அறிவிக்கப்படுது. யோசேப்பு என்ன பண்ணு, குழந்தையை கொல்ல தேடியவன் செத்து போயிட்டான். இப்போ என்ன பண்ணு, குழந்தையும் தாயை கூட்டிக்கிட்டு நீ இஸ்ரேல் நாட்டுக்கு போ. திரும்ப என்ன பண்ணுறாரு, குடும்பமாக இந்த குடும்பம் இஸ்ரேல் நாடு திரும்ப போகிறது. இவ்வாறு அந்த குடும்பம் நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ ஆண்டோடைய வார்த்தைக்கு பணிந்து கடவுளுடைய சித்தத்திற்கு வாழ்கின்ற குடும்பம் திருக்குடும்பம். எனவேதான் இயேசு மரிசோசை குடும்பத்தை இன்றைக்கு நான் திருக்குடும்பம் சொல்லி வாழ்த்துறோம். நாம் சகோதரர்களே, நம்முடைய குடும்பம் குடும்பமாக இருந்தால் பத்தாது, திருக்குடும்பமாக மாற வேண்டும். திருக்குடும்பமாக மாற வேண்டும். அதற்கு அற்புதமான என்னென்ன ஆசிரியர் கிடைக்கும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பார்ப்போம். அவ்வாறு ஒரு குடும்பம் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி கடவுளுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு ஒரு குடும்பம் பயணம் செய்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறோமா உங்களுக்கு. திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். நீங்கள் 120 திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஒரு ஆணுக்கு குடும்ப தலைவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க பார்ப்போம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். எப்பொழுது கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தால், ஆண்டவருக்கு பணிந்து வாழ்ந்தால் நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். உமது உழைப்பின் பயனை நீ உண்பாய். நீ இன்னும் கேட்ட பாருங்க பார்ப்போம். இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல இருப்பார். உனக்கு பலன் தரும் திராட்சை கொடி போல் மனைவி இருப்பாங்க. அதுக்கே பாருங்க பார்ப்போம். நீ உண்ணும் இடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல சூழ்ந்திருப்பார். உன் பிள்ளைகள்லாம் வம்சக்கொடியே விருத்தியாகி வளர்ந்து நிற்கும் கூட. எப்பொழுது நீ ஆண்டவருக்கு அஞ்சி அவர் பாதையில் உன் குடும்பத்தை நடத்தி கொண்டு போனார். இன்னும் அடுத்த பல்லவி பாருங்களேன். திருப்பாடல் பாருங்க. ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசை கொடுப்பார். எது வரைக்கும் ஆசை பாருங்க பார்ப்போம். உன் வாழ்நாள் எல்லாம் அந்த இன்னைக்கு திருப்பாடலை பார்க்கணும். எப்படி ஆசீர்வாதம் பாருங்க குடும்பத்துக்கான தாழ்வு பாருங்க பார்ப்போம். உன் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல் வாழ்வை காணும்படி ஆண்டவர் செய்வார். உன் வாழ்நாள் முழுமைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கரம் கூடவே இருக்கும். எப்பொழுது நம் குடும்பமானது கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்ற பிள்ளைகள் பெற்றோருக்காக இல்லையா வாழ்கின்ற பொழுது இத்தகைய ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் கிடைக்கும். மிகச்சிறந்த உதாரணம் திருக்குடும்பம். யோசித்து பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு எப்பா தூக்கிட்டு ஓடு, கொலை பண்ண பொருளை தேடுறான். ஓடுறாரு எகிப்துக்கு ஓடுறாரு. அந்த காலத்தில் காரு பஸ்ஸா ஃப்ளைட்டாக ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் கழுதை தான் இல்லையா. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். யோசிப்பு எவ்வளோ கஷ்டப்படுற யோசிப்பு பார்ப்போம். பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாரு, அவ்வளோ தூரம் இன்னொரு நாட்டுக்கு போகிறார். எதற்கு? என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி தூக்கிட்டு ஓடுறாரு. அப்போது கடவுள் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கடவுள் கூடவே இருந்து அவர் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை சூசேப்பர் கொண்டாடுறோம் நாம் இன்னைக்கு. அப்போது நாம் சூசேப்பரை போல கடவுளுக்கு பணிந்து கடவுள் வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தால் நமது குடும்பம் என்ற நிலையிலிருந்து திருக்குடும்பமாக நிச்சயமாக மாறும். அதற்காக ஜெபிப்போம். அவனுடைய பாதத்தை நாடுவோம். அவனுடைய ஆசிரியர் நிறையமாக பெறுவோம். நாளை சந்திப்போம்.